ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வீக் எண்ட்ஸில் மட்டும் தான் என்னோடய லாங் வீடியோ போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். ஏன்னா வீக் டேஸில் நான் வேலைக்கு 5:30 ஆகும் வீட்டுக்கு வர வந்துட்டு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணிடலாம். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பவிதா பவிஷ் இருக்கிறதுனால அவங்க நடுவில் பேசிகிட்டே இருக்குவாங்க. நம்ம எப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோமோ அப்போ தான் அவங்க ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்குவாங்க. சரி, அந்த டைமில் நாம் அவங்கள திட்டுறோம், அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் வெறும் ஷார்ட் வீடியோஸ் தான் போடுறேன். வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸ் போட்டே போடுவேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா 5:30க்கு ஏஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு மிஷினில் துணி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டேன். டைரெக்டாக நேற்று ஆய வீட்டுக்கு போயிருந்ததுனால சாமானெல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு. சரி, அதனால எல்லாம் கிச்சனை வச்சு ஃபுல்லு டீப் க்ளீனிங் பண்ணிடலாம். ஏன்னா சாட்டர்டேஸில் மோஸ்ட்லி நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா மண்டே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வேலைக்கு போக. ஃபுல் சண்டேவும் ஃபுல்லாக வேலை பார்த்து அப்புறம் மண்டே வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி சாட்டர்டே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். சண்டே ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையாக அது பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். கேஸ் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு 4 எடுத்து தேய்ச்சி விட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒயிட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா தேய்க்கணும். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி கிச்சன் க்ளீன் பண்ணாலும் டீப் க்ளீனிங் பண்ணிட்டோன்னே கிச்சன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும் பார்க்கவே. மழை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் துணியெல்லாம் வர கசிக்கிட்டுமே, எங்கே காய போடுறது, எப்போ காயும், அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hourலேயே நில்லிடுச்சு மழை. அதுக்கப்புறம் துணி காய போட்டேன். பவிதா பவிஷ் பார்த்திங்கன்னா வீடியோவில் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரைடே நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க. இல்லைனா வீடியோவில் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு 100 டைம்ஸ்னால் போயிட்டுருக்குவாங்க. டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஆக்ஷன் பண்ணுறதோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்குவீங்க இல்லையா? ஷார்ட்ஸ்லலாம் நான் வீடியோ எடுக்கிறப்ப கரெக்டாக பவிதா டான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹாய் சொல்லுவாங்க, ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 5 minutes தான். ஆனால் நான் 5:30க்கு எரிஞ்சு 2 o'clock வரைக்கும் ஃபுல்லு க்ளீனிங் வேலையே ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக க்ளீனிங் வேலை தான். அது ரெஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட உக்காரல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ க்ளீனிங்காக அந்த ஹால் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் துணி காய் போட்டு வர்றது, அப்புறம் எடுக்கிறது, மழை வர்றதா பார்க்குறது, இதே என்ன சொல்கிறது இன்றைக்கெல்லாம் அதே ஆயிடுச்சு. வெசல் வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா 2 daysக்கு ஒரு சோப் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணேன். 5 rupees சோப் இருக்குது இல்லையா? அதை ஓவர் நைட் 1 liter வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருங்க. சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஒரு லெமன் அதில் ஆட் பண்ணிட்டு பாட்டிலில் 1 liter பாட்டில் அப்புறம் 1/2 liter பாட்டிலில் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். 1 week வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். கிச்சன் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரைடே நைட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கின்னு வந்திருந்தேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். மார்னிங் ஒரு கப்பு காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேலை பண்ண. அதுவும் மழை வேறு இருக்கு இல்லையா? அந்த கோல்டான வெதருக்கு ஒரு கப்பு காஃபி எவ்வளோ சூப்பராக இருக்கும் குடித்தான்னு ஆன்லைனில் பால் ஆர்டர் பண்ணிட்டேன். அவங்களும் கால் பண்ணாங்க. சரி, வாங்கின்னு வரலான்னு போயிட்டு வரேன். பால் ஊற்றி வச்சுட்டு அப்படியே முட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முட்டையை தான் அங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பசங்களுக்கு டெய்லி 1 egg இல்லை 2 egg அட்லீஸ்ட் கொடுங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ஃப்ரெண்ட்ஸ் எக்கில். ரொம்ப பசங்க பார்த்திங்கன்னா நட்ஸு சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அதனால எக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் அது. மார்னிங் பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஒரு எக்கு பாயில் பண்ணி ஒன்று கொடுத்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிவியும் அப்புறம் பார்த்திங்கன்னா 1 banana அப்புறம் பால் தான் எடுத்துக்கினேன். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். நான் வெயிட் ரொம்ப போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் ஆகிடுது, மறுபடியும் வெயிட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னி வீடியோ போடலான்னு இருக்கேன்.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கசக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் வந்து காய போட்டுடலான்னு காய வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் படித்து அப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு. சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே வந்து சிரிப்பு வரும், அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்புறம் நல்லா வந்து என்கரேஜும் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.